இன்றைக்கி நம்மளோட ஸ்ரீ கிச்சனில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட மூணு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு 10 பல் பூண்டு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது நான் தோல் உரிக்காமல் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தோல் உரித்து கூட சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துட்டு 150 கிராம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே 2 தக்காளி நான் இங்கே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். அதை இதோட சேர்த்துட்டு உப்பும் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த நம்ம அரைச்சி வச்ச இதோட சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம். நமக்கு வதக்கி அரைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இப்போ இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விசில் போட்டு நான் 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ மட்டன் வெந்துருச்சு. விசில் அடங்கினதும் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் திக் பண்ணுறதுக்காக, குழம்பு திக்காகிறதுக்காக நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து அதை லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்ப திக்காக்குங்க. இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சூடான ஒரு சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி சைட் டிஷ்க்கு ப்ரான் கிரேவி செஞ்சுருக்கேன். இதோட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இது மட்டன் மிளகு குழம்பு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு மிளகு மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்ரீ கிச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.